நான் ஏதாவது குடிச்சிட்டு செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் என் ஒய்ஃபும் இருந்தோம். சார், என் பேர் வந்து குமரேசன். நான் இந்தியாவிலேருந்து ஒரு பகுதியிலேருந்து வரேன் சார். சார், ஹெச்ஐவி இருக்குன்னும் போது எனக்கு வந்து உயிர் ரொம்ப போகிற மாதிரி இருந்தது. 3 நாள் 4 நாள் கிட்ட அழுதுருந்தோம், சரியாக சாப்பிடலை. அதாவது என்னை பற்றி கவலைப்படுறதுல என் ஒய்ஃபை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப வெளியே சொல்ல முடியல சார். சின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். வீட்டுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது சார். எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும் சார். வீட்டுக்கு தெரியும்னு வந்தோன்னா நாங்கள் வந்து ஊரில் வந்து ஒரு பெரிய குடும்பம் சார் எங்களுது. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி பார்ப்பாங்க. இல்லை நான் இல்லைனாலும் என்னுடைய குழந்தைங்கள வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்க விரும்புவாங்க. அதனால் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன் சார். சார், தாமாவை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நான் இங்கே இருக்கிற கவுன்சிலர். அதனால் வந்து மாத்திரை எடுத்தால் நீங்கள் லைஃப் லாங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெகுலராக வந்து சார், நான் வந்து ப்ளம்பராக இருக்கேன் சார். தாமாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து உடல்நிலையில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்ட் டைம் வந்து ஃபோன் கால் வரும் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு சார். அது கரெக்டாக ஒரு 9 மணி போல் ஃபோன் வரும் சார். அந்த 9 மணி போல் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம மாத்திரை போட்டால் அது வந்து ஆப்ஷன் 1 அழுத்துங்க அப்படின்னு சொல்லும், போடலைன்னா 2 அழுத்துங்க அப்படின்னு சொல்லும் சார். நான் வந்து போடலைன்னா அந்த ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் சார். அது ஒரு ½ ஒரு வாட்டி வந்துன்னே இருக்கும் சார். தாமாவை கான்டாக்ட் பண்ணுறதுனால எனக்கு ஹெல்த் டிப்ஸு அதிகமாக கிடைக்கும். அப்புறம் நீங்கள் என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அந்த வயிற்று வலிங்களா அதுக்கேற்ற டேப்லெட் வந்து தாமாவே சொல்லுது சார். சார், எனக்கு உடம்பு சரியில்லாத போது தாமா வந்து எனக்கு டாக்டர்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு வாட்டி ஜுரம் சார். அதனால் நான் தாமாவை கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தாமா வந்து டாக்டருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாப்புல. பண்ணும்போது டாக்டர் வந்து பேசினாங்க. பேசிவிட்டு உடம்பு சரியில்லாத போது இந்த பேராசிட்டமால் எடுத்துக்கோன்றது தாமா ஃபஸ்ட்டு சொல்லிடுச்சு. நீங்கள் உடனே வந்துடுங்க, ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க சார். தாமா வந்து அடுத்துலேருந்து நான் வந்து மருந்துகளை கரெக்ட் டைமுக்கு எடுத்துன்னு நல்லாயிருக்கு, என் ஹெல்த்து நல்லாயிருக்கு. நம்பிக்கையாக வாழறதுக்கு தாமா வந்து எனக்கு ஒரு உதவியாக இருக்குது.